ஊருக்காரங்களுக்கு மதுரை மதினியோட வணக்கம். வருஷத்துல ஒரே ஒரு வட்டம் நடந்தாலும் வருஷம் பூரா நினைச்சு வைக்கிற விசேஷம் தானே நம்ம சித்திரை திருவிழா. அப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா விசேஷத்தை இருந்த இடத்துல இருந்தே எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? வாங்க ஊருக்குள்ள போய் பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மா கல்யாணம்னா சும்மாவா? தடபுடலாம் ஏற்பாடுலாம் இருக்கும்ல. அதனால தான் பார்த்தீங்களாக்கு இப்போ மதினி பார்த்தீங்கன்னா தேரடி வீதியில் இருக்கேன். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்தது காரணமே இது கணக்கா தேரை ரெடியாக வச்சிருக்கனால தான் இந்த ஏரியா பேர் தேர்முட்டி தேர்னு வந்துருச்சாப்பா. இப்பேற்பட்ட தேரில் தேர் எப்படி அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த தேரில் தான் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் மீனாட்சி அம்மா பார்த்தீங்களாக்கு அம்சமாக அலங்காரம்லாம் பண்ணி அப்படியே வருவாங்க. ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு வர முடியாத ஜனங்களை இந்த தேரில் வந்து அப்படியே வீதி உலா வர சமயத்தில் அவங்களும் சாமியை பார்த்துக்கணும் கல்யாண கோலத்தில் அப்படிங்கிறக்காக இந்த தேரில் வருவாங்க. இது மட்டும் இல்லப்பா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களாக்கு நம்ம சாமி சுந்தரேஸ்வரர் பிரியாவடின்னு வர தேரியுமே அம்புட்டு அழகா ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கிறாங்க. இது கணக்க இன்னுமே சித்திரை திருவிழாவில் என்னென்ன ஏற்பாடுலாம் நடக்குது அப்படிங்கிறத பைய பார்த்து தெரிஞ்சுக்கிருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. பேரை சொல்லுங்க. என் பேர் பாலமுருகன். எம்பது நாளைக்கு முன்னாடி வந்து இந்த துணி தைக்கிற வேலையெல்லாம் தொடங்கும்? இது இந்த வாழையடி வாழையாக தண்ணி பிடிச்சிறவங்க வந்து 48 நாளைக்கு விரதம் எடுப்பாங்க. ஆனால் கம்பல்சரி வந்து அமாவாசை 15 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் மாலை போட்டுறாங்க, விரதம் எடுக்க ஆரம்பிச்சுவாங்க. போய் அலர் கோயிலையோ எங்கேயோ மாலை போட்டுட்டு வந்து நெர்ஸு தைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதுலேருந்து நாங்கள் ஆர்டர் சில இடத்துல தைக்க ஆரம்பிச்சோம். ரெடிமேட் எல்லாம் கலந்து ரெடிமேடாகவும் பார்த்து வைப்போம். இருக்கிறதுல நாங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்போம். அதை நான் 2-3 தான் காட்டுறேன். நான் இது எப்படி பெர்வலட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை செய்வாங்க. இல்லை குழந்தைகளுக்கு வெயிட்டாக இருக்குது சாட்டிங்கில் அதையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் புதுமையாக வந்து தேசப்பற்றோடு இருக்கணுங்கிறக்காண்டி இந்த தேசிய கொடி கலரில் போட்டுருக்காங்க. அது இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஆசைப்பட்டு செய்கிறேன் நான். தேசமும் நான் தேசத்தையும் நம்ம வந்து ஆசைப்பட்டு நான் நேசிக்கணும். இந்த அழகு மலையானே நான் மதுரையில் நேசிக்கணுங்கிறக்காண்டி இதை நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் புதுமையாக படைப்போன்னு இதை விரும்பி வாங்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க. இதை இதே மாதிரி வேணும்னு சொல்லி அளவிலானால அதை தைக்கவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு மன சந்தோஷமாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அரக்கால் சலடை வந்து கருப்பில் போடுவாங்க, அதில் சிகப்பாடுற கலந்து போட்டுக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து கருப்பு சேர்க்கவே மாட்டோம். நம்ம நினைக்கிற 2 ஒன்று நினைக்கிறேன். ஆனால் வந்து இதில் வந்து கருப்பு இல்லாமல் இருக்கும். கருப்பு சாமிக்கு தனியாக செஞ்சுருவோம். அரக்கால் சலடம் நான் தனியாக செஞ்சு தருவோம். இதோட சிறப்பு அம்சமாக இருக்குது. அது என்னங்கிற பழைய கேட்டால் தான் தெரியும். நமக்கு கருப்பு செய்வாங்க. இதில் வந்து கருப்பு சேர்க்கக்கூடாங்க வாங்க செஞ்சிடும். ஆமாம், நிறைய துணிகள்லாம் செய்வோம் சொல்லி சொன்னீங்களா? காமிக்கிறேன். கடையில மாதிரி தான் பார்த்தீங்களா நம்ம புது மண்டபத்தில் ஊர்பட்ட கடைகளை வந்து சாமி வேஷம் கட்டி வரவங்களுக்கு துணி தைக்கிற வேலை நடந்துருக்கு. அமோகமா நடந்துருக்கு. எல்லா ஊருக்காரர்களுக்கு தீபாவளி ஒரு தடவை தான் வரேன். ஆனால் மதுரைக்காரர்களுக்கு தீபாவளி 2 வட்டம் வரேன். சித்திரத்துல தீபாவளி கணக்க கொண்டாடிடுவோம்ல. அதில் மதினி இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்களா, வைகாத்துல இந்த இடத்து பக்கம் தான் அழகு மலையாக மலை இறங்கி வருவாங்க. தன்னால் சாமி தங்க குதிரை ஏறி கண்டாங்கி பட்டு கட்டி வர சமயத்தில் இங்கே கோடான கோடி சனங்க பூரம் கூடி சாமியை பார்த்ததுமே இந்த இடமே அம்புட்டு பூரி போட சிலுத்து போயிருமாப்பா. இப்போ கூட சித்திரை திருவிழாவுக்கு அழகு மலையாக வந்து இறங்கப்படும் இந்த இடத்துக்கு திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்பாடாக பண்ணியிருக்காங்க. சித்திரை திருவிழாவில் எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறது ஐயா அழகு மலையானே. அப்பேற்பட்ட அழகு மலையானே இருக்குது. அழகர் கோயிலேருந்தே மதினி பேசிக்கிருக்கேன். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அழகர் கோயிலேருந்து அழகுமலை கிளம்புறான்னு வச்சுக்கோங்களேன். முத காரியமாக 18ஆம் படி கருப்பை போய் பார்த்துட்டு அப்புறம் தான் பைய மலை இறங்கி போவாங்க. அப்படியே போய் ஊருக்குள்ளே வந்ததுமே 3 மாவடியில் எது சேவலாம் முடிஞ்சு அன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்களா தல்லாங்குளம் பெருமாள் கோயிலில் போய் தங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விடிய கிளம்புற சாமி ஆற்றுல இறங்குவாங்க. கோடான கூடி சனங்க எல்லாரும் கூடி இருக்க சமயத்தில் தங்க குதிரை சாமி வர நேரத்தில் அதை பார்க்கறதுக்கு அம்புட்டு நல்லா இருக்குமாப்பா. இப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சூரியன் எஃப்எம்மோட டிஜிட்டல் பக்கங்களான ஃபேஸ்புக் பக்கத்தையும் யூடியூப் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. டாடா பிரவேஷ் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், இது மட்டும் போதும். Authorized distributor Indian Steel Trading Corporation, மதுரை. வெள்ளையின் உன்னதம், வெண்மையின் கலை வடிவம். சில்வர் பேலஸ், மதுரை, திருமங்கலம், மேலூர், ராஜபாளையம் மற்றும் தொண்டி. ஏஎஸ்ஆர் தங்க மாளிகை, தூய்மையான தங்கத்தின் துல்லியமான அடையாளம். கான்சாமேட்டு தெரியதில் தெற்கு மாசி வீதி, மதுரை. தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எக்ஸ்பர்ட்ஸ் இன் எமர்ஜென்சி கேர், புதூர், மதுரை. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி திருவிழா. ஏசியின் இஎம்ஐ வெறும் ரூபாய் 995 முதல். ஜேம்ஸ் அண்ட் கோ.